mucho. ओके सर पक्का पक्का सर That nice photo. Simple sir. Mic on, sir. Mic on, sir. இங்க பாருங்க உட்கார்ந்து எழுதுவீங்க ரெடி சார் முதல்ல அழைப்பு ஏற்று வந்ததற்கு எல்லாருக்கும் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் நல்வாழ்த்துக்கள் சொல்றதோட உங்களுக்கு நல்வாழ்த்து சொல்லணுமான்னு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு லீவும் கிடையாது. எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். முதல்ல என்னன்னா இப்போ உண்மையா நீங்க எல்லாருமே வந்து நீங்க கூட்டிட்டு போங்க. அதுக்கு காரணம் என்னன்னா சிம்பு அப்படின்ற ஒரு நடிகர் அப்படின்றதுக்காக கரெக்ட் உண்மைதான். அதுக்கு வந்து இந்த இமேஜ் இதனால நடிச்சதுனால ஒரு நடிகர் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் இருக்கு. சைலன்ஸ் ப்ளீஸ். அதுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கு. அதனால எல்லாரும் வந்திருக்கீங்க. அதெல்லாம் மீறி இன்னைக்கு நான் வந்து இங்க வந்திருக்கிறது வந்து ஒரு சிலம்பரசன், ஒரு நடிகன், ஒரு ஸ்டார், இதெல்லாம் மீறி வந்து இப்போ நீங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்களா, இதுதான் என்னோட வீடு, இதுதான் என்னோட ஊரு, இதுதான் என்னுடைய நாடு, இதுதான் என்னுடைய கலாச்சாரம், இதுதான் நான் பேசுற இந்த மொழி தான் தமிழ், இந்த மொழி தான் நான் வந்து பிறந்து வளர்ந்து நான் கத்துக்கிட்ட மொழி, என்னோட தாய்மொழி தமிழ். எல்லாருக்கும் வந்து அவங்களுக்குன்னு தாய்மொழி இருக்கு. இப்போ எல்லா நாட்டுக்காரங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் அப்படின்றது நான் என்னதான் வந்து இங்க பிறந்திருந்தாலும் தமிழ்னா என்ன, தமிழோட அருமை என்ன, தமிழ் வந்து எப்பேற்பட்ட ஒரு மொழி, தமிழ் வந்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்துல இருந்து தமிழ் வந்திருக்கு அப்படின்ற இந்த ஒரு அருமை பெருமை எல்லாம் எனக்கு ஸ்கூலோ பள்ளிக்கூடமோ வெளியில இருக்கிறவங்களோ சொல்லி கொடுக்கல. என்னுடைய தாய் தகப்பனான பர்டிகுலரா சொல்லணும்னா தமிழை நேசிக்கக்கூடிய என்னுடைய தகப்பன், என்னுடைய குருநாதர் எனக்கு சின்ன வயசுல இருந்து தமிழ் 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 தமிழ்னு சொல்லி ஊட்டி வளர்த்துருக்காரு. அப்ப கூட நான் நினைப்பேன் அப்படின்னா தமிழ் தமிழ் அப்படின்னா இவருக்கு வந்து ஒரு தமிழ் மேல வந்து அப்படி ஒரு பற்று அப்படின்னு. அப்படி வந்து இன்னைக்கு இந்த இன்டர்நெட் காலத்துல பார்க்கும்போது சொன்ன மாதிரி கல் தோன்றி மண் தோன்றா காலத்துல இருந்து தமிழுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருந்து ஒரு நேஷனல் இன்டெகிரிட்டியில வந்து ஒரு பேர்டு
நியமிக்கிறாங்க. அதாவது பீகாக் வந்து ஒரு ஸ்பெஷல் பேர்ட் இன் இந்தியா அப்படின்னு. ஏன் நேஷனல் பேர்டா இந்தியா இது பீகாக்கை வந்து சூஸ் பண்றாங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு பேர்ட். அப்போ ஒரு நேஷனல் லாங்குவேஜா சூஸ் பண்ணும்போது ஹிந்தி சூஸ் பண்றாங்க. அப்போ இஃப் ஐம் நாட் ராங், அப்போ அண்ணா அவர்கள் அதான் சொன்னேன், இஃப் ஐம் நாட் ராங், அப்போ ஒரு நேஷனல் லாங்குவேஜ்னு போது ஒரு ஸ்பெஷல் லாங்குவேஜ் தான் வரணும். அப்படி ஒரு லாங்குவேஜ் வந்து தமிழ் தான். ஸோ தட் ஹாஸ் டு பி த நேஷனல் லாங்குவேஜ் அப்படின்னு குரல் கொடுத்தாருன்னு நான் கேட்டதை வச்சு சொல்றேன். அப்போ இல்லை எல்லாருமே வந்து ஹிந்தி தான் பேசுறாங்க த்ரூ அவுட் இந்தியா அப்படின்னும் போது, அப்போ த்ரூ அவுட் இந்தியா காக்கா தான் இருக்கு. ஸோ காக்கா தான் நேஷனல் பேர்டா இருக்கணும், ஏன் பீகாக் வைக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அப்ப என்ன புரியுதுன்னா, அப்படி ஒரு மகத்துவம் வாய்ந்த ஒரு மொழியில அதை ஒரு தாய்மொழியா கொண்டு நான் பிறந்திருக்கேன்னு நினைக்கும் போது முதல்ல எனக்கு வந்து ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் தான் நான் வந்து அதை கத்துக்கிட்டேன். இது வந்து ஒரு பாரம்பரியமா நான் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில பிறந்ததுனால எனக்கு இந்த தமிழை பத்தியும் தமிழ் கல்ச்சரை பத்தியும் நான் ஸ்கூல்ல படிக்கும் போது எனக்கு செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தியோ இல்ல பிரெஞ்சோ எந்த லாங்குவேஜும் இல்லாமல் செகண்ட் லாங்குவேஜ் எனக்கு தமிழ் தான் கொடுத்தாங்க. 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் வந்து நான் ஆக்சுவலா ஒழுங்கா படித்தேன். 5th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் 6th ஸ்டாண்டர்ட் போனதுக்கு அப்புறமா நான் வந்து எப்படி நம்ம ஹீரோ ஆக போறோம், ஒரு நாள் நடிகன் ஆக போறோம், இனிமேல் நம்ம போயிட்டு படிச்சு என்ன கிளிக்க போறோம்ன்றதுனால நான் படிக்கிறத வந்து பெருசா கவனிக்கல. சில பேர் நான் முட்டாள்னு கூட நினைச்சுக்கலாம், எனக்கு படிப்பு வரலன்னே வச்சுக்கோங்க. ஆனா அந்த 5ஆம் கிளாஸ் வரைக்கும் என்கிட்ட ரிப்போர்ட் கார்டும் இருக்கு. தமிழ்ல 99 out of 90, 100 out of 99, 100 out of 100 both language 1 language தமிழ்லயே வந்து ரெண்டு இதுலயுமே 99 100 99 100 இதுதான் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வாங்கியிருக்கேன். அப்படி இந்த தமிழை வந்து எங்க அப்பா சொன்னாருன்றதுக்காகவோ இல்லை என்ன போஸ்ட் பண்ணாங்கன்றதுக்காகவோ இல்லை, படிக்கும் போதே எனக்கு அந்த தமிழ் மேல ஒரு ஆர்வம். என்ன இருந்தாலும் ஒரு மழை பெய்யுதுன்னா தண்ணி விழும், தண்ணி விழும்போது ஒரு தண்ணி போய் கடல்ல விழும், ஒரு தண்ணி போய் சாக்கடையில் விழும், ஒரு தண்ணி போய் வீட்டு மாடியில் விழும், ஒரு தண்ணி போய் எங்க வேணா விழும். அந்த தண்ணி எங்க விழுதுன்றது தான் விஷயம். சாக்கடையில் விழுந்தா அது சாக்கடை தண்ணியாவது, கடல்ல விழுந்தா அது கடல் தண்ணியாவது. அந்த மாதிரி இந்த மண்ணுல நான் விழுந்து ஒரு மனிதனாக இந்த மண்ணுல பிறந்ததுனால நான் ஒரு தமிழனா இருக்கேன். முதல்ல நான் ஒரு மனிதன் தான், அதுக்கப்புறம் தான் நான் தமிழன், அதுக்கப்புறம் தான் நான் இந்தியன், அதுக்கப்புறம் தான் நான் என்னுடைய ஜாதி, என்னுடைய மதம் எல்லாமே அதுக்கப்புறம் தான். முதல்ல நான் மனிதன். மனிதனுக்கு அப்புறம் என்னுடைய இனம் என்ன அப்படின்னா என்னோட தமிழ் தான். ஏன்னா அதுதான் என்னுடைய தாய் தகப்பன் எல்லார்கிட்டையும் நான் பேசக்கூடிய மொழி. இன்னைக்கு நான் இங்க உட்கார்ந்துருக்கேன், நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க, நான் ஒரு சிலம்பரசன், நான் ஒரு நடிகன் அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் வந்து இந்த தமிழ்ல தமிழ் பேசி ஒரு தமிழ் நடிகனா நான் நடிச்சு நான் சம்பாதிச்ச பணத்தால தான் இந்த வீட்டுல நீங்க எல்லாரும் வந்து நிக்கிறீங்க. நான் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கேன். எனக்கு இந்த இடமும் இத்தனை மைக்கும் இத்தனை கேமராவும் இவ்வளவு மீடியாவும் என்னை சுத்தி எனக்கு கொடுத்தது என்னுடைய தாய்மொழி தமிழ். அது இல்லைன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த இடமே கிடையாது. ஃபர்ஸ்ட் அதை நான் சொல்லிட்டு வருவேன். ரெண்டாவது, இப்ப என்ன பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு பொலிட்டிஷியன் கிடையாது, நான் வந்து ஒரு நடிகன். சினிமாவில் வந்து டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு பஞ்ச் டைலாக் பேசிட்டு போற ஒரு பையன். இப்ப என்ன ஒரு பிரச்சனைனா, இப்போ தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லணுன்ற அவசியம் இல்லை, உங்க எல்லாருக்குமே தெரியும். ஏகப்பட்ட பிரச்சனை தமிழர்களுக்கு. அது அடுக்கிக்கிட்டே நீங்க போலாம். காவிரி பிரச்சனைவாங்க, இலங்கையில வந்து நம்மளை போட்டு இது பண்ணாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட தமிழ் பிரச்சனைகள். அது நீங்களே லிஸ்ட் போட்டுக்கோ, அவ்வளோ பிரச்சனை இருக்கு. இப்போ ஒரு பிரச்சனையும் வரும்போதும் உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஆக்டரா கிடையாது, ஒரு சாதாரண ஒரு தமிழ் இந்த நாட்டுல பிறந்த ஒரு தமிழனா பிறந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு சாதாரண ஒரு ஆளா வந்து இது என்னன்னா, இது எப்ப பாரு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு. இதுக்கு
எப்படிதான் நம்ம வந்து குரல் கொடுக்கறது, இதுக்கு எப்படிதான் நம்மளுடைய ஆதங்கத்தை நம்ம தெரிவிக்கிறது. இப்ப ஸ்ரீலங்காவில் போட்டு அத்தனை பேர் கொள்றாங்க, என்ன பண்றது? அது நான் போயிட்டு அங்க போய் கண்ணை பிடிச்சிட்டு நான் சண்டை போட முடியுமா? முடியாது. இல்ல இங்க நான் வந்து போராட்டம் நடத்தினா உடனே சிம்பு உடனே அரசியலுக்கு வராது அப்படின்னு ஒரு இது கட்டுவோம். எந்த விதத்துலதான் நான் போராட்டம்? சரி, என்ன விட்டு நான் வந்து ஒரு நடிகர், சரி நான் போனா எனக்கு அரசியல் இது. ஒரு வீட்டுல ஒரு பாத்திரம் வளர்க்குற ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு ஆட்டோ டிரைவர் இருக்காங்க, ஏதோ ஒரு இந்த வேலைக்கு போற ஒருத்தர், ஒரு கார்பெண்டர் இருக்காரு. அவருக்கு ஒரு உணர்வு, தமிழர்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, நான் குரல் கொடுக்கணும். எங்க போய் குரல் கொடுக்குறது? ஒரு அரசியல்வாதிகளோ இல்ல ஒரு அரசியல் கட்சியோ ஒரு கட்சி சார்ந்த அவங்க வந்து குரல் கொடுக்கலாம். ஒரு சாதாரண ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாத ஒரு சாதாரண ஒரு மனுஷன் எந்த விதத்துல குரல் கொடுக்கிறது? சரி, ஓகே, போராட்டம். அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு போராட்டம். என்ன போராட்டம்? ஒண்ணு, ரோட்ல எல்லாரும் போவோம், கையில ஒரு கொடி பிடிச்சிட்டு, எங்களுக்கு இது தேவை, எங்களுக்கு அது தேவை, இதுக்காக நாங்கள் போராடுகிறோம். இல்ல உண்ணாவிரதம். ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் போராட்டம் உண்ணாவிரதம். ஏன்னா போராடுறவங்க உண்மையா நேர்மையா ஏதோ ஒரு விஷயத்துக்காக போராடுறாங்க, அவங்க சோறு தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்க. அதுக்கு எவனாவது கேள்வி கேட்டு போறானா இல்ல எவனோ குரல் கொடுக்க போறானா? ஏதாவது நடக்க போதா? எதுவுமே நடக்க போறது. அதுக்கு அவங்க உண்ணாவிரதம்ன்ற பேர்ல தன்னைத்தானே அவங்க வதச்சுக்கிறாங்க. அதனால என்ன நடக்க போகுது? பல போராட்டங்கள் பல காலங்களாக, எவ்வளவோ போராட்டங்களாக விதவிதமா அரசியல் ரீதியாக இல்ல இந்த ரீதியாக அந்த ரீதியாக எந்த வேணா எடுத்துக்கோங்க, அத்தனை போராட்டங்கள் பண்ணி என்ன சொல்யூஷன், என்ன கிடைச்சது நமக்கு? நான் வந்து இப்போ ஒரு ஜல்லிக்கட்டு இது ஃபைனலா ரொம்ப அது நடந்து இது நடந்து அது நடந்து இவ்வளோ பிரச்சனை நடந்து ஃபைனலா ஒரு ஜல்லிக்கட்டு அப்படின்னு ஒரு விஷயம் வருது. நான் என் படத்துல சிலம்பாட்டம்ன்ற படத்துல ஒரு அந்த காளை மாட்டோட எனக்கு வந்து சீன்ஸ் அந்த ஒரு மாசம் ஃபுல்லா அந்த காளை மாட்டோட நான் கூட இருந்து அதோட பழகி, ஏன்னா நீங்க அந்த மாட்டு பக்கத்துல கூட போக முடியாது, விஷயம் நமக்கு தெரியும். ஸோ அந்த மாட்டோட போய் டெய்லி அந்த மாட்டோட இருந்து அதுக்கு சாப்பாடு கொடுத்து அதோட பழகி 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 அதுக்கப்புறம் தான் என்னால வந்து கிட்ட போக முடியும். அப்போ அந்த வளர்க்குறவங்க சும்மா வந்து இது பண்ண, நாங்க பாரம்பரியமா வந்து இந்த மாதிரி வளர்த்து இது பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் வந்து ஒரு விஷயம் பேசுறேன்னா சும்மா வந்து பேசுறோம், சிலம்பரசன் கிடையாது. அப்போ எனக்கு அந்த இதோட அருமை என்ன அப்படின்றது அன்னைக்கு நான் அந்த படம் பண்ணும்போது பக்கத்துல இருந்து பார்த்ததுனால எனக்கு அதோட விஷயம் என்னன்னு தெரிஞ்சு. இப்ப என்னன்னா எவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கு. ஏன் நீங்க என்ன நாங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நான் சொன்ன மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் தமிழர்களுக்கு வந்திருக்கு. அன்னைக்கெல்லாம் வந்து குரல் கொடுக்காத சிலம்பரசன் இன்னைக்கு என்னத்துக்கு வந்து மீடியாவை கூப்பிட்டு இன்னைக்கு பேசுறாருன்னு கேட்கலாம். என்ன சொல்ல வரேன்னா, அன்னைக்கு காரணம் என்னன்னா என்னுடைய வயசு, நான் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆள் கிடையாது. ரெண்டாவது, இன்னைக்கு வந்து எனக்கு அந்த ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்கு, இன்னைக்கு எனக்கு அதுக்கான ஒரு இடம் வந்திருக்கு, எனக்கு அந்த அதுக்கான ஒரு மரியாதையை தமிழ் மக்கள் கொடுத்திருக்காங்க. ஒரு டிமானிட்டைசேஷனை மீறி 3 வருஷம் நடிக்காத ஒரு நடிகனுக்கு, படமே வராத ஒரு நடிகனுக்கு அதெல்லாம் மீறி எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து, எனக்கு ஒரு அன்பை கொடுத்து என் படத்தை வெற்றி பட செய்யறாங்கன்னு சொன்னா அந்த அளவுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் இந்த மண்ணை எனக்கு கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு நான் இந்த ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கேன் அப்படின்னும் போது இப்படி ஒரு ஸ்டேஜ்ல தான் வந்து என்னால பேச முடியும். அதனாலதான் இதுக்கு முன்னாடி எனக்கு தோன்றாலும் எனக்கு அந்த மெச்சூரிட்டி கிடையாது, பேசுறதுக்கான தகுதியும் எனக்கு அன்னைக்கு கிடையாது. இப்பவும் எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியல, ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், பேசுறதுக்கான அருகதை எனக்கு இருக்குன்னு தெரியும். ஏன்னா இந்த மண்ணில் பிறந்த ஒரு புள்ள நான். அதனால இன்னைக்கும் நான் பேசலன்னா எப்பதான் பேசுறதுன்ற ஒரு கொஸ்டின் வருது.
முதல்ல இந்த ஜல்லிக்கட்டை பத்தி ஒரு மாற்றம் நான் சொல்லி ஆகணும். எவ்வளவு பிரச்சனைகள் போயிருக்கு, எல்லா பிரச்சனையும் நம்ம விட்டுட்டோம். நம்மளை பொறுத்த வரைக்கும், நம்ம தமிழர்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரே ஒரு பிளஸ் அப்படின்னா, நம்ம எல்லாத்தையுமே ஈஸியா எடுத்துப்போம், எல்லாத்தையுமே நம்ம தாங்கிப்போம். அது நம்மளுடைய பிளஸ். அதே நேரத்தில் நம்மளுடைய மைனஸும் அதுதான். எல்லாத்தையும் பரவாயில்ல 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 பரவாயில்லன்னு விட்டுட்டே இருந்தோம். அங்க அடிச்சான் பரவாயில்லன்றோம், இங்க அடிக்கிறான் பரவாயில்லன்றோம், இந்த பக்கம் அடிக்கிறான் பரவாயில்லன்றோம், அந்த பக்கம் அடிக்கிறான் பரவாயில்லன்றோம். சரி, இவனுங்க தான் அடிக்கிறானுங்க பரவாயில்லன்னா, சுனாமி வருது அதையும் பரவாயில்லன்றோம், ஃப்ளட் வருது அதையும் பரவாயில்லன்றோம், புயல் வருது அதையும் பரவாயில்லன்னு எடுத்துக்கிறோம். இது வரைக்கும் வெள்ள வச்சிருந்தீங்க, இன்னைக்கு வீட்டு உள்ள வந்து தொண்டை கட்டி வைக்கிற. இத்தனை நாள் வெள்ள அடிச்சா பரவாயில்ல, இன்னைக்கு வீட்டு உள்ள வந்து என்னுடைய உரிமையில, என்னுடைய கலாச்சாரத்துல, நான் என்னுடைய இத்தனை வருஷம் இருக்கக்கூடிய இந்த ஒரு பாரம்பரியத்துல வந்து இன்னைக்கு நீ கை வைக்கிற. இன்னைக்கும் நான் சைலண்ட், இன்னைக்கும் நான் இக்னோரண்டா, இன்னைக்கும் நான் வந்து பரவாயில்ல அப்படின்னு நீங்க இருக்க போறீங்களான்னு ஃபர்ஸ்ட் நான் உங்களை கேட்கிறேன். இதுக்கும் நம்ம சைலண்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதுக்காக குரல் கொடுத்த அடுத்த 2 நாள்ல பொங்கலுக்கு வந்து ஹாலிடேவே இல்லைன்னா என்ன சொல்ல வரேன்னா, this is just the beginning. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு காஷ்மீர்ல ஒரு சண்டை நடக்குது, ஒரு 4 சோல்ஜர்ஸ் செத்துட்டாங்க. உடனே நேஷனல் நியூஸ் என்ன, 4 or 5 or 10 or 20 Indian soldiers were killed. கன்னியாகுமரியில மீன் பிடிக்க போறாங்கல்ல மீனவர்கள், அவங்கள சுட்டு கொண்டுறாங்க. நியூஸ் என்ன தெரியுமா? Tamil fishermen were killed. If I am not wrong, or if I am wrong, தயவு செஞ்சு எடுத்து பாருங்க, நீங்க மீடியா தான் தெரியும். எப்படி காஷ்மீர்ல கன்னியாகுமரியில இருக்கிறவங்க மட்டும் தமிழ் ஃபிஷர்மேன், அந்த சைடு இருக்கிறவங்க மட்டும் இந்தியன் சொல்றாங்க. நீங்க எல்லாரும் மீடியா தான், நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம், நான் சொல்றதை நீங்க யாரும் கேட்க வேண்டாம். உங்க மனசாட்சிக்கு நீங்க எந்த பத்திரிகையில வேலை செய்யுங்க, எந்த மீடியால வேணா வேலை செய்யுங்க. இந்த கேள்விக்கு வந்து தயவு செஞ்சு நீங்களே வந்து ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. How can you portray a fisherman as Tamil fisherman? Say Indian fishermen were killed in Kanyakumari. நீ அப்ப தமிழ் ஃபிஷர்மேன் சொல்ற. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் அவங்கள தப்பாவே சொல்லல, கரெக்ட், அவங்க தமிழ் ஃபிஷர்மன்ஸ் தான், அதனால நாங்க தமிழ் ஃபிஷர்மன்ஸ் சொன்னோம்னு சொல்லுவோம். ஆனா அவங்க இந்தியன் தானே. என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு அவங்க மேல கோபமோ இல்ல ஆதங்கமோ இல்ல தப்புன்னு சொல்லல. தமிழ் ஃபிஷர்மேன் தான், எங்களுக்கு சந்தோஷம் தான். எல்லா வாட்டியும் எங்களை தனி 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 தனியா பிரிச்சு 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 நாங்க என்ன தனி நாடாங்க? நாங்க இந்தியாவில தானே இருக்கோம். எங்களுக்கு மட்டும் என்ன எதுக்குங்க இந்த ஒரு யார் ஆட்சியா வேணா இருக்கட்டும், நான் வந்து அரசியல்வாதி கிடையாது. சிம்பு வந்து இது இந்த கட்சியை சேர்ந்தவர், அதனால வந்து இவங்களுக்கு அகைன்ஸ்டா பேசுறாரு, இல்ல இவங்களுக்கு அகைன்ஸ்டா பேசுறாரு. எனக்கு ஆக்சுவலா எத்தனை கட்சி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. என்ன சொல்ல வரேன்னா, இது என்ன, இது எப்ப பாரு வந்து தமிழர்களுக்குனா மட்டும் ஒரு தனி இது பண்றது. அங்க அடிக்கிறாங்க, இதுல கர்நாடகால அடிக்கிறாங்க. ஏங்க அவங்க ஊருக்காக, அவங்களோட மண்ணுக்காக, அவங்களோட இதுக்காக அவங்க சண்டை போடுறாங்க. அதுல என்னங்க தப்பு இருக்கு? தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்றது அவங்க உரிமை. அவங்க சொல்றதுக்கான காரணம் என்னங்க? அவங்களுக்கு அந்த உணர்வுக்கு சொல்றாங்க. உடனே கர்நாடகாக்காரங்க இந்த மாதிரி இது பண்ணிட்டாங்க. ஆமாங்க, அடிப்பாங்க. அவனுக்கு உணர்வு இருக்குங்க. தன்னோட மண்ணு மேலேயும் தன்னுடைய இனத்து மேலேயும் தன்னோட மொழி மேலேயும் அவங்களுக்கு அந்த பற்று இருக்குங்க. உங்களுக்கு இல்லைன்றத நீங்க உங்களாலேயே அதை அக்செப்ட் பண்ணி.
எப்ப பாரு கவர்மெண்ட், எப்ப பாரு பொலிட்டிஷியன்ஸ், எப்ப பாரு போலீஸ்காரனை, எப்ப பாரு உணர்த்தனை. இது என்னன்னா ஸ்கூல் பசங்க போய் டீச்சர் டீச்சர் அவன் தான் டீச்சர் எல்லாத்துக்கும் காரணம்னு எப்ப பாரு பழி போடுற மாதிரி போட்டுக்கிட்டே இருந்தா இது என்ன நியாயம்? இது எத்தனை நாள் பழி போட்டுட்டு இருக்க போறீங்க? எத்தனை நாள் பொலிட்டிஷியன்ஸ் மேல இது சொல்ல போறீங்க? என்னைக்கு நீங்க கையில எடுக்க போறீங்க? பவர் யார்கிட்டங்க இருக்கு? யார்கிட்டங்க இருக்கு பவர்? கவர்மெண்ட் பவரா? இன்னைக்கு ஒரு ஜல்லிக்கட்டுன்னு போராடுறோம். ஓகே, போராடுறதுல எங்க அப்பா போய் இதுல மதுரையில போய் அவரு நின்று தமிழன் ஜல்லிக்கட்டுக்காக நாங்கள் போராடுவோம். சீமான் அண்ணன் அவர் போய் தமிழ் 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 அவர் ஒரு பக்கம் போராடுறாரு. டிஎம்கேல இருந்து ஏடிஎம்கேல இருந்து இந்த கட்சி அந்த கட்சி எல்லா கட்சி எல்லாரும் வந்து தமிழுக்காக உணர்வுள்ள அத்தனை கட்சி எல்லாரும் போராடுறாங்க. ஒரு இப்பா தமிழா பாட்டு போடுறாரு தமிழ்னு. எல்லாரும் எல்லா பக்கமும் போய் 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 போடுறீங்க. இது போக எப்ப பாரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னா இப்படிதான் இவனுங்க போவானுங்க, சைட் அடிப்பானுங்க, ஃபிகர் பின்னாடி சுத்துவானுங்க, தியேட்டருக்கு போவானுங்க, தனுஷ் படம் இல்ல இவன் படம், அஜித் படம், விஜய் படம், சிம்பு படம், இதுக்கு போய் நிப்பானுங்க. அந்த பிள்ளைங்க வந்து நிக்கிறானுங்க. ஜல்லிக்கட்டுக்கும் அவனுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? If I'm not wrong, இந்தி எதிர்ப்பு இதுக்கு அப்ப வந்த இதுக்கு அப்புறம் உண்மையிலே hats off and salute to இன்னைக்கு இருக்கக்கூடிய youngsters and all the students. பெருமைப்படுறாங்க. நான் முதல்ல நான் வந்து போனது வந்து இந்த இலங்கை தமிழர்கள் பிரச்சனைக்கு வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது பண்றாங்க. அன்னைக்கு நான் போனேன். ஏன் தெரியுமா? எனக்கு தெரியும் அந்த பிள்ளைங்க அங்க உட்கார்ந்தாலும் அங்க சாப்பாடு இல்லாம இது பண்ணாலும் உண்ணாவிரதம் இருந்தாலும் 10 பைசா பிரயோஜனம். அதுக்காக அந்த பசங்களுக்காக போனோம். இன்னைக்கு மதுரையில வந்து இது பண்ணிருக்காங்க. சென்னையில வந்து அத்தனை லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. மதுரையில அத்தனை பேர் இருக்காங்க. லட்டி சார்ஜ் பண்ணிருக்காங்க. ஓகேங்க, அங்க அடிச்சா எடுத்துக்கிட்டோம், இங்க அடிச்சா எடுத்துக்கிட்டோம், எங்கெங்கயும் அடிக்கிறான் எடுத்துக்கிட்டோம். என்னடா எங்க வீட்லயே அடிக்கிறீங்க எங்களை? என்னடா எங்க வீட்டுல என்ன அடிக்கிறீங்க? வெளில அடிச்சா வீட்டுல வந்து எங்க அப்பா அம்மா அடிச்சு சொல்லுடா, அம்மா அடிச்சிட்டாங்கம்மா, அப்பா அடிச்சிட்டாங்கப்பா, என்ன பண்றது தெரியல. வீட்லயே அடிச்சா யாருக்கிட்ட போய் சொல்லுவோம்? என்னடா வீட்டுல அடிக்கிறீங்க? அனாதை நினைச்சிட்டீங்களா? கேட்க ஆளே கிடையாது. தமிழ் என்ன அனாதடா? ஆமாங்க, ஒத்துக்கிறாங்க, அனாதை தான். ஏன் தெரியுமா நாங்க அனாதை? எல்லாத்துலயும் எங்களை பிரிச்சுட்டாங்க. எல்லாத்துலயும் பிரிச்சுட்டாங்க. ஜாதியா, மதமா, இதுவா அதுவா, ஒரு அஜித் ஃபேனா, விஜய் ஃபேனா, சிம்பு ஃபேனா, தனுஷ் ஃபேனா, ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸா, எல்லாத்துலயும் பிரிச்சுட்டாங்க எங்களை. எங்களுக்குள்ள அவ்வளவு பிரிவினை கிரியேட் பண்ணிட்டாங்க. அதனாலதாங்க நாங்க அனாதை. ஒண்ணு சேர்ந்து இது வரைக்கும் பார்க்கல யாரும். என்னைக்காவது பார்த்திருக்கீங்களா? வந்தாரை வாழ வைப்போம், பிரச்சனைனா தோல் கொடுப்போம், எங்களுக்காக நீ வாழ்ந்தனா உனக்கு உயிரை கூட கொடுப்போம். ஆனா எங்களுடைய உரிமையை, எங்களுடைய பாரம்பரியத்துல கைய வச்சனா சான்ஸே கிடையாது. இது இந்த படத்துல பேசுற சிலம்பரசன், இந்த பஞ்ச் டைலாக், இந்த இது அவன் என்ன பேசுற, அவன் என்ன வேணா பேசிக்கோ, கவலையே எனக்கு கிடையாது. இது வந்து லாஸ்ட் ஆப்ஷன். நம்மளுக்கு என்ன சொல்ல வரேன்னா, எல்லா தமிழர்களுக்கும் உணர்வு இருக்கு, எல்லா தமிழர்களுக்கும் போராடணும்ன்ற எண்ணம் இருக்கு. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். கொடுமை என்னன்னா,
ஜல்லிக்கட்டை பேன் பண்ணணும்னு சொல்றது வந்து ஏதோ ஒரு வெளிநாட்டு அமைப்பு சொல்றாங்க. ஒரு மேட்டர் நான் சொல்லிக்கிறேன். எந்த ஒரு மிருகமோ இதுவோ அதை வந்து ஒரு வதைக்கிறதோ இல்ல அதை வந்து துன்புறுத்துறதோ இல்ல ஒரு மிருகத்து மேல வந்து நீங்க பாசம் காட்டுறதோ இல்ல மிருகத்துக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறதோ நான் அப்ரிஷியேட் பண்றேன். பட் அட் தி சேம் டைம் நீங்க சொல்ல வர இந்த பர்டிகுலர் ஜல்லிக்கட்டுன்றது it is not a game. நிறைய பேர் இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. நான் அந்த எக்ஸ்பிளனேஷன் குள்ளேயே வர விரும்பல. அத்தனை பேர் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் நீங்க பாருங்க. இது ஒரு அரவணைப்பு, இதோட கலாச்சாரம் என்ன, எத்தனை காலமா இது ஆரம்பிச்சிருக்கு, இது எப்படி விளையாடுறோம், இதோட என்ன சொல்றது, இதோட மேட்டர் என்ன, இதோட இது என்னன்னு எல்லாருமே வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. என்னுடைய ஒரே கேள்வி என்னன்னா, வெளிநாட்டுக்காரன் வந்து கேள்வி கேட்கட்டும், ஒரு பாம்பேல இருக்கிறவங்க கேட்கட்டும், what is this bro about Jallikattu? I think they are like, you know, torturing the cow and bulls and all that. ஏண்டா தமிழ்நாட்டுல பிறந்து தமிழ் பேசி இந்த மண்ணில வாழ்ந்து இந்த மண்ணோட சோறை தின்னுட்டு ஒரு 10-15 பேர் கேள்வி கேட்கிறீங்களா? What is this? How can they torture the bull? யாரா நீங்களா? முதல்ல உங்க அப்பா அம்மா கிட்ட போய் கேளுங்கடா, தமிழ்னா என்னன்னு. ஜல்லிக்கட்டு பத்தி கேட்காதீங்கடா. ஃபர்ஸ்ட் தமிழ்னா என்னன்னு கேளுங்கடா. உங்க தாத்தா பாட்டி கிட்ட கேளுங்க. உங்களால எப்படி கேட்க முடியும்? ஏன்னா தாத்தா பாட்டில இருந்து அப்பா அம்மாவை துரத்தி விட்டவங்க தான் நீங்க. அதனாலதான் இந்த கேள்வி கேட்கிறேன். இல்லைன்னா உனக்கு தமிழ் பத்தி தெரியாம இருக்குமா? ஓகே, உன் பாயிண்ட்டுக்கு வர என்ன சொல்ற நீ? They are torturing the bull. They are like, you know, how can we take it? What kind of a sport is this? என்ன ஒரு தாட் ப்ராசஸ், என்ன ஒரு தொலை தூர நோக்கு பார்வை சிந்தனை. உண்மையிலே கிரேட். நீங்க எனக்கு ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான் உங்ககிட்ட. ஏண்டா இவ்வளவு பேசுறீங்க, இவ்வளவு கேள்வி கேட்கறீங்களே, நீங்களாம் வந்து ஒரு காஃபி டேலையும் பரிசுத்தாலையும் போய் உட்கார்ந்து தானடா வந்து நல்லா காஃபியும் டீ குடிச்சிட்டு தானடா இந்த கேள்வி எல்லாம் கேட்கறீங்க. ஒரு கவ், அதாவது ஒரு மாடு தன்னுடைய குழந்தைக்காக ஒரு தாய் வச்சிருக்கக்கூடிய ஒரு பாலை, அந்த தாய் பசுவை கட்டி போட்டு வாழை கட்டி நல்லா கறந்து பாலை வாங்கி குடிச்சிட்டு அந்த காஃபி டேலையும் பரிஸ்தாலையும் உட்காந்து கேள்வியடா கேட்கிறது. அது துன்புறுத்துறது இல்லையடா? ஒரு தாய் தன் குழந்தைக்கு வச்சிருக்கிற பாலை கறந்து குடிக்கிறீங்களா எல்லாரும்? குடிக்காதவன் கேள்றா கேள்வி. Oh, we don't drink milk, we are vegan. Okay. Plants is also a living being, if I'm not wrong. Scientifically, எதுக்கு நீ வந்து plants வெட்டி கொள்ற? அதுவும் living being தான் தம்பி. வெறும் தண்ணி குடிக்கிறவன் கேள்றா. தண்ணி கூட ஆக்சுவலா living being. தண்ணி கூட இருக்கு. அப்ப நீங்க எதுவுமே குடிக்க முடியாது ஆக்சுவலா. சாரி. அப்ப நீ கேள்வி என்ன, எங்களுக்குலாம் வந்து உணர்வு இல்லையா? எங்களுக்கு தெரியாதா அது வந்து ஒரு மாடு, அதை வந்து துன்புறுத்த கூடாதுன்னு? நாங்கெல்லாம் என்ன இதுவா? நாங்க ராட்சசங்களா? நாங்க மனுஷன் இல்ல? இப்படி பேசணும்னா இந்த ஜல்லிக்கட்டோட மாட்டை சம்பந்தப்பட்ட நான் எதுக்கு பேசுறேன்னா, ஒரு வேற ஒரு ஊர்ல இருந்து வந்தவங்க கேள்வி கேட்கறாங்க, இல்ல ஒரு வெள்ளக்காரன் கேள்வி கேட்கறாங்கன்னா பரவாயில்லைங்க, நான் எடுத்துப்பேன். நம்ம ஊர்ல பிறந்த முட்டாளுங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கானுங்க. என்ன வளர்த்திருக்கீங்க பிள்ளைய? தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு கலாச்சாரம் என்னன்னு தெரியாதாங்க? பாரம்பரியம் என்னன்னு தெரியாதாங்க? அத்தனை மாடு
அந்த ஊர்ல இருந்து உனக்கு எல்லாமே வந்து சீஸ்ல இருந்து இதுல இருந்து அங்க இருந்து கொண்டு வருவான்டா. இங்க உனக்கு ஒரு மாதிரி இருக்காதுடா பால் கறக்கிறதுக்கு. அத்தனை நோய் வந்து சாவீங்கடா. வேற லெவல் கேம்டா இதெல்லாம். என்னடா இன்னைக்கு வந்து இன்டர்நெட் காலத்துல இருக்கிறீங்க, அவ்வளவு படிச்சிருக்கீங்க, உங்களெல்லாம் அன்னைக்கு வந்து உழுது ஒரு ஃபார்மர்ல இருந்து ஒரு இவர்ல இருந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி காசு அவனுக்கு இல்லைனாலும் உங்களெல்லாம் படிக்க வச்சு இன்னைக்கு கொண்டு சிட்டியில விட்டா வாட் இஸ் ஜல்லிக்கட்டுன்னு கேக்குறீங்களா? வெக்கமா இல்ல உங்களுக்கு? அவனுக்கு வேர்வை சிந்தி செத்துட்டு இருக்காங்க. தண்ணி கிடையாது தமிழ்நாட்டுல. தண்ணி கிடையாது. உங்க மீடியா எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சும் சில பேர் போடுறீங்க இந்த மாதிரி இதுக்குள்ள செத்துட்டாரு ஃபார்மர். எத்தனை பேர் உங்க மனசாட்சி உங்களுக்கு தெரியும்? தெரிஞ்சும் இது இவ்வளவு போடக்கூடாது மக்கள் கிட்ட இருந்து. நீங்க எல்லாருமே அடைக்கிற இல்ல இதனால வெயிலால இது விழுந்துட்டாரு இல்லன்னு யாரோ சொல்லு. எத்தனை விவசாயி செத்துருக்காங்க உங்களுக்கே தெரியும். அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அப்படின்னு உங்களை விட்டா ஒரு நாகரிகம் கலாச்சாரம் இந்த மண்ணோட பாரம்பரியம் தெரியாம எவனோ வந்து வெளிநாட்டுல இருந்து வந்து சொல்றான்னு அவன் சொல்றதை கேட்டுக்கிட்டு என்னடா காமெடி பண்றீங்க? இப்ப என்னன்னா, இப்போ நான் இவ்வளவு பேசுறேன், உன்னை எல்லாரும் கேட்கலாம் என்ன இப்போ இவ்வளவு இது நடந்துச்சு, ஓகே இவர் பேசிட்டாரு, பேசினா என்ன கிளிய போகுது, என்னதுக்கு இந்த பிரஸ் மீட்? நல்ல கொஸ்டின். என்ன வருத்தம்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க மதுரை போட்டு அடிக்கிறாங்க. அடிக்கிறது யாரு? நம்ம ஊர்ல இருக்க ஒரு போலீஸ்காரன். போலீஸ்காரன் மேல பெரிய ஒரு ரெஸ்பெக்ட். உண்மையிலே சொல்றேன், தமிழ்நாட்டு போலீஸ் மாதிரி ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் போலீஸ் வந்து நான் வேர்ல்டுலயே பார்த்தது. நான் யூஎஸ்ல அமெரிக்கால இருக்கும்போது நான் வீட்டுல என் கசின் வீட்டுல படுத்திருக்கும் போது நேரா உள்ள வந்து போலீஸ் வந்து என்ன கன் வச்சு எந்திரின்னு சொல்லிட்டு வெளில கூப்பிட்டு வந்துட்டான். கூப்பிட்டு வந்து என்னன்னா, வெளியில வந்து பேப்பர்லாம் கிடந்தது, விண்டோ ஓப்பனா இருந்தது, ஸோ யாரோ உள்ளுக்குள்ள வந்து பூந்திருப்பாங்கன்றதுக்காக செக் பண்றதுக்காக வந்தோம். இந்த மாதிரி உங்க ஊர்ல பண்ணுவாங்க. அப்ப நான் சொன்னேன், எங்க ஊர்ல இந்த மாதிரி பார்த்துட்டு இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனா இப்படி ஒரு விண்டோ திறந்துருக்கு, இங்க எதுவா இருக்கு, உள்ள காணோம்னா இவன் தான் எடுத்திருப்பான்னு ஃபர்ஸ்ட் சொல்றவன் எங்க தமிழ்நாட்டு போலீஸ் தான். என்ன சொல்ல வரேன்னா, அப்படி ஒரு ரெஸ்பெக்ட் உள்ள ஒரு இது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு இது. நான் வந்து போலீஸ்காரங்க என்னைக்குமே ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். என்னன்னா, இன்னைக்கு நீங்க வந்து தடியடி அடிச்சீங்க அந்த பிள்ளைங்க மேல, என்ன கேக்குறேன்னா, உங்க கடமையை நீங்க செஞ்சீங்க, உங்க மேல நான் தப்பு சொல்றேன். அப்படி ஒரு கடமை வேணும், அப்படி ஒரு கடமை வேணாம். அந்த பிள்ளைங்க என்ன அஜித் படத்துக்காக சண்டை போட்டாங்களா, இல்ல சிம்பு படத்துக்காக சண்டை போட்டாங்களா, இல்ல ஒரு கட்சிக்காக போராடினாங்களா? உங்க பிள்ளைக்கும் உங்களோட கலாச்சாரத்துக்கும் நம்மளுடைய மண்ணுக்காக போராடின பிள்ளைங்க எதுக்குன்னு அடிக்கணும்? அதுக்கு அன்னைக்கு வேலைக்கு போகாம நின்றுடுங்க. யூனிஃபார்ம் வந்து வீட்டுல வச்சிருக்கேன் நான் இன்னைக்கு ஒரு நாள். நான் கேட்கறதுல ஏதாவது தவறு இருந்தா மனுஷருங்க. ஆனா உண்மையிலே நீங்க அந்த பிள்ளைங்க அடிவாங்க கேட்கும் சத்தியமா எனக்கு வந்து நான் வேணாம் வாய் திறக்க வேணாம் பேச வேணாம் அப்படின்னு தான் நான் இருந்துனே இருந்தேன். இல்லைன்னா நம்மள நாளைக்கு வேற எதுக்கு சீட்டுவாங்க, நாளைக்கு இன்னைக்கு உண்மையிலே என்னால எடுத்துக்க முடியல. அந்த பிள்ளைங்க என்ன அவசியம் இருக்குதுன்னு கேட்கிறேன். அப்பதான் எனக்கு செருப்பா அடிச்ச மாதிரி இருந்தது. அவங்களே வந்து நின்று இவ்வளவு தூரம் கேள்வி கேட்க, உனக்கு என்னடா பிரச்சனை? இப்ப என்னன்னா ஃபைனலா நான் வந்து கன்க்ளூஷன் போறேன். அதாவது என்னன்னா, நீங்க எல்லாருமே கேட்கலாம், இப்ப ஓகே இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் பேசிட்டீங்க, இதெல்லாம் சொல்லிட்டீங்க, கிரிக்கெட்டை பத்தி சொல்லிட்டீங்க, தமிழோட இதை பத்தி சொல்லிட்டீங்க, நீங்க யாரும் எல்லாமே சொல்லிட்டீங்க, ஓகே கரெக்ட். இப்ப எல்லாரும் போராடுறோம்.
ஒரு பக்கம் சென்னையில ஸ்டூடெண்ட்ஸ் போராடுறாங்க, ஒரு பக்கம் மதுரையில இவங்க போராடுறாங்க, ஒரு பக்கம் எங்க அப்பா மாதிரில போராடுறாரு, ஒரு பக்கம் சீமானன் போராடுறாரு, ஒரு பக்கம் இந்த கட்சி போராடுது, ஒரு பக்கம் அந்த கட்சி போராடுது, ஒரு பக்கம் தமிழ் உணர்வாளர்கள் போராடுறாங்க. 10 பைசா பிரயோஜனம் இல்லை. ஏன்னா எல்லாரும் தனி 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 தனியாக போராடுறீங்க. இன்னைக்கு ஏன் தனியடி அடிச்சான்? காரணம் என்ன? அத்தனை பேர் ஒரு பப்ளிக் நியூஸ் இருந்தா நீங்க அத்தனை பேர் ஒரே இடத்துல வந்து இது பண்ணும்போது அடிக்கணும். அன்னைக்கு இந்த நாட்டுல வெள்ளக்காரன் வந்து நம்மள அடிச்சான். அப்ப காந்தி கொண்டு வந்தாரு ஒரு புதுசான, ஒரு பிரச்சனை இல்லாத, ஒரு புது விதமான ஒரு போராட்டத்தை. அதுதான் நம்மளுக்கு ஃப்ரீடம். அப்ப இந்த காலத்துல இவ்வளவு படிச்சு இவ்வளவு அறிவுள்ள நம்ம இன்னைக்கு இன்டர்நெட் காலத்துல ஒரு ட்விட்டர் இருக்கு, பேஸ்புக் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு. வாட்ஸ்அப்ல ஒரு ஹீரோயினோட இத அனுப்புறீங்க, இதுக்கு போட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து அனுப்புறீங்க. இப்படி ஒரு காலகட்டத்துல ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக உங்களால புதுசா ஒரு விஷயம் பண்ண முடியாதா? நாளைக்கு 12ஆம் தேதிங்க. இந்த 14 அடுத்த நாள் வேணாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இதுல மீடியா உங்க எல்லாரையும் நம்புறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய இது நம்புறேன். உண்மையான உணர்வுள்ள தமிழர்களை நம்புறேன். நான் இந்த உணர்வு இல்லாத தமிழ்னா என்னன்னு தெரியாத அந்த குரூப் கிட்டே நான் பேசல. தயவு செஞ்சு நீங்க ஏதாவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கூட ப்ளீஸ் வீடியோ ஸ்டாப் பண்ணுங்க. தமிழ் உணர்வுள்ள, தமிழ்நாட்டுல பிறந்த தமிழன் என்ற அந்த ஒரு பெருமையும் உணர்வும் அந்த பாரம்பரியம் தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, தயவு செஞ்சு தனித்தனி 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 தனித்தனியா அங்கங்க போராடுறத முதல்ல நிறுத்துங்க. நாளைக்கு 12ஆம் தேதி, நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு என் வீட்டு வாசல்ல, என்னுடைய வீட்டு வாசல்ல 5 மணிக்கு 10 நிமிஷம் வாய மூடி கருப்பு சட்டை போட்டு சிலம்பரசன் என்னுடைய இதுக்கு அகைன்ஸ்ட் ஜல்லிக்கட்டு இந்த விஷயம் வந்து தவறு, இது நடக்கணும் அப்படின்ற என்னுடைய ஆதங்கத்தை 10 நிமிஷம் என் வீட்டு வாசல்ல நான் நிக்க போறேன். உங்க எல்லாரையும் நான் கேட்கறது என்னன்னா, சிம்புடா நான் தமிழன் மெரினா பீச். இப்ப நான் அந்த ஆளுங்க தேவையும் இல்லை, நான் வரவும் மாட்டேன். இப்பவே சொல்லிடுறேன், நான் வரவும் மாட்டேன். எனக்கு அரசியல் தெரியாது, எனக்கு அரசியல் பிடிக்காது. இந்த சாக்கடை உள்ள நான் வரமாட்டேன். ஆனா என்னுடைய என்ன வாழ வச்ச எனக்கு சோறு போட்ட இந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வருவேன். அதுக்கு நான் அரசியல்வாதியா இருக்கணும், நான் சீஃப் மினிஸ்டரா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. You know who needs power? கெடுதல் பண்ணணும்னு நினைக்கிறவனுக்கு தான்டா பவர் வேணும். நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவனுக்கு பவர் வேணாம்டா. நல்ல மனசு இருந்தா போதும்டா. I don't need power. I don't need to be a chief minister. I don't need to be a politician. I need to be a good human being inside. அது இருந்தா போதும். ஏன் வீட்டு வாசல்ல நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு 10 நிமிஷம் கைய கட்டி சைலண்டா, நான் எந்த பஸ்ஸையும் உடைக்கல, எந்த சவுண்டும் கொடுக்கல, எந்த பப்ளிக்கையும் டிஸ்டர்ப் பண்ணல, எந்த கொடியும் நான் பிடிக்கல, யாரையும் நான் தொந்தரவு பண்ணல. அரெஸ்ட் பண்ற நீ ஆடுறா லட்டில, நீ தொடரா. நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு உணர்வுள்ள, மானமுள்ள இந்த நாட்டுல ஜல்லிக்கட்டு வேணும். நாங்க தமிழர்கள் தான், எங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்குன்னு நினைக்கக்கூடிய அத்தனை தமிழனும் நாளைக்கு அவன் வேலையில இருக்கட்டும், வீட்டுல இருக்கட்டும், எங்க வேணா இருக்கட்டும்டா, 5 மணிக்கு ரோட்ல 10 நிமிஷம் ஒரு சிக்னல்ல 10 நிமிஷம் நிக்கிறோம். தியேட்டர் வாசல்ல போய் டிக்கெட்டுக்கு 10 நிமிஷம் நிக்கிறோம். ஏடிஎம்ல நிக்கிறோம். ஸ்கூல் வாசல்ல போய் நிக்கிறோம். நம்ம நாட்டுக்காகவும் தமிழுக்காகவும் நம்ம மண்ணுக்காக 10 நிமிஷம் நிக்க மாட்டேங்கிறோம். உங்களை போராட சொல்றேன், ஏன் பின்னாடி வர சொல்றேன்?
லீடர். எல்லாரும் வேணாம்ப்பா, உனக்காக நில்லுப்பா, உன் புள்ளிக்காக நில்லுப்பா, உன் மண்ணுக்காக நில்லுப்பா. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. 10 years யூஎஸ் விசா வச்சிருக்கேன், நல்லா சம்பாதிச்சு வச்சிருக்கேன். போனோம்னா கிரீன் கார்டே கொடுப்பானுங்க. இதான் லாஸ்ட் சான்ஸ் உங்க எல்லாருக்கும். இப்பயே சொல்லிட்டேன், நான் கிளம்பி போயிடுவேன். உங்க நிலைமை யோசிச்சு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாளைக்கு சாயங்காலம் நீங்க மீடியாவா இருங்க, நீங்க யாராவது இருங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் கேட்கறது பப்ளிக்கே எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப் பண்ணாது, எந்த சவுண்டும் போடாதீங்க, எந்த தொந்தரவும் கொடுக்காதீங்க, எந்த ஆர்ப்பாட்டமும் பண்ணாதீங்க. தமிழனுக்கு உணர்வே கிடையாது, தமிழன்னா இப்படிதான், அவன் என்ன அடிச்சாலும் வாங்கிப்பான். அனாத 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 இல்லடா. எங்களுக்கு தாய் தகப்ப இருக்காண்டா, எங்களுக்கு இத்தனை தம்பி தங்கச்சி இருக்காண்டா, எங்களுக்கு இத்தனை ஃப்ரெண்ட் இருக்காண்டா. நாளைக்கு காட்டுறியா 5 மணிக்கு? எதுக்கே தனித்தனியா போய் போராடிட்டு இருக்கீங்க? நீ டிஎம்கேஆர், நீ ஏடிஎம்கேஆர், நீ அஜித் ஃபேனாரு, நீ சிம்பு ஃபேனாரு, தனுஷ் ஃபேனாரு, வாங்கடா நாளைக்கு முன்னா. காட்டுங்க நாளைக்கு. ஒரே நாள், ஒரே நேரம், ஒரே இடம் காட்டுங்க. இந்தியால இருந்து வேர்ல்டு ஃபுல்லா தமிழ் என்ன யாரு எவ்வளவு நாள் அடிப்பீங்க? எவ்வளவு நாள் கொடுத்துட்டு இருக்கு? ஒரு அளவு வேணாமா? எல்லாத்துக்கும் சைலண்டா இருப்போம்னு நினைச்சிட்டீங்களா? கிடையாது. இல்ல நாளைக்கு 5 மணிக்கு இவர் பேசினார்ப்பா, தமிழ் உணர்வுள்ளவர்கள் வாருங்கள், 5 மணிக்கு நாங்கள் 10 நிமிடம் கையை கட்டி நிற்போம். யாரும் வரலையா? நான் எதுக்கு தொண்டை தண்ணி வந்த நிமிடம்? நான் ஜாலியா 10 years சொன்னல யூஎஸ்பி, நான் போயிட்டு ஜாலியா பார்ட்டி பண்ணிட்டு என்ஜாய் பண்றேன். இனிமே இந்த மாதிரி பிரச்சனை தமிழ்நாட்டுல வந்து தண்ணி வரல, அது வரல, இது வரல, அது கூப்பிடாதீங்க. நடிகர்கள் இவர்கள் படத்தில் மட்டும் ஹீரோவாக நடிக்கிறார்கள், எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் வருவதே இல்லை. இதெல்லாம் என்ன வரும்? எனக்கும் தெரியணும்ல, உண்மையிலே எத்தனை பேருக்கு தான் உண்மையிலே தமிழ் உணர்வு இருக்கு. இல்ல சும்மா நான்லாம் மென்டல் மாதிரி ஒரு கத்திக்கிட்டே இருக்கணும். எங்களுக்கும் தெரியணும்ல. நாங்க எப்பதான் தெரிஞ்சுக்கிறது உண்மையிலே எத்தனை தமிழன் தான் உண்மையிலே உணர்வோட இருக்கான்னு எப்பதான் நாங்களும் தெரிஞ்சுக்கிறது? எப்பதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? நான் என் பின்னாடி வாங்கினா நான் ஏன் தெரியுமா சொல்ல உடனே சிலப்பா அரசியல் ஆரம்பிச்சிட்டா கட்சிப்பா நாளைக்கு இவருதான்ப்பா வரப்போறாரு. எப்ப 120 இல்ல 500 வாட்டியும் சொல்றேன்ப்பா, பேப்பர்ல கூட எழுதி கையெழுத்து கூட போட்டு கொடுக்குறேன்ப்பா. நான் வரமாட்டேன் வரமாட்டேன் வரமாட்டேன், இது என்னுடைய இடம் கிடையாது. நாளைக்கு நான் இந்த தமிழ்லயே இருக்கக்கூடிய அந்த ரொம்ப படிச்ச புத்திசாலி அவங்க கிட்ட நான் பேசுறேன். உணர்வு இருக்கக்கூடிய, நான் தமிழன் தான், தமிழுக்காக நான் நிற்பேன், எனக்கும் தமிழ் உணர்வு இருக்கக்கூடிய இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய தமிழர்கள் நாளைக்கு 5 மணிக்கு உங்க வீட்டு வாசல்ல 10 நிமிஷம் வெளில வந்து கையை கட்டிட்டு ஒரு பூகம்பம் வந்தா ரோட்டுக்கு வருவீங்களா? இப்ப நான் வண்டியில போயிட்டு இருக்கேன், நான் என்ன செய்யணும்? வண்டியை விட்டு இறங்கி நில்லுப்பா. உனக்கு ஜல்லிக்கட்டை பத்தியோ தமிழ்நாட்டை பத்தியோ கவலை இல்லையா? நீ வண்டிக்குள்ளே உட்காந்து, நீ பைக்லயே உட்காந்து, பைக்ல போயிட்டு இருக்க, பைக்கை விட்டு இறங்கி நில்லு. எல்லாத்துக்கும் செல்ஃபி. மச்சான் புது கல் சொல்றேன், புது பைக்ல மச்சான் புது கேட்டா நியூ இயர்ல போடுறா, மண்ணுக்காக நின்னுடா 10 நிமிஷம் செல்ஃபி. நாளைக்கு போடுறா 10 நிமிஷம் நின்று. உணர்வு இருக்கிறவங்க போடு. அப்படி நீங்க யாரும் போடல, நீங்க மட்டும்தான் சார் உங்க வீட்டு வாசல்ல நிக்கிறீங்க, மிக உங்களுக்கு தெரியும் நல்லா கிளிப்பி, நீங்க மட்டும்தான் நின்னீங்க. ஒரு தமிழ் செல்ஃபி எடுக்கல, யாரும் வரல,
எல்லாம் வீட்டுல படுத்து தூங்கினாங்க அப்படின்னாங்க. இதோட இந்த தமிழ் பிரச்சனை, தமிழ் இனத்துக்கு நான் குரல் கொடுப்பேன் என்பதை எல்லாம் இந்த சிலம்பரசன் வெற்றி கொள்ளுவான். 10 years US visa. எனக்கு பிரச்சனை. ஆனா நாளைக்கு பிரச்சனைன்னு எவனும் வரும். மீடியாக்கு லாஸ்ட் ரிக்வெஸ்ட். என்னோட எந்தெந்த நியூஸோ எதோ இல்ல பல நியூஸ் எந்த இல்ல இவ்வளவு நியூஸ் கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்திருக்கேன். நாளைக்கு 5 மணிக்கு 10 நிமிஷம் வீட்டு வாசல்லையோ எங்க இருந்தாலும், வேலையில இருந்தாலும் சரி, அங்க இருந்தாலும் சரி, இங்க இருந்தாலும் சரி, ஏன்னா ஒரு மதுரையில இருந்து எல்லாரும் கிளம்பி மெரினா வரணும். சென்னையில இருக்கிறவங்க கிளம்பி மதுரைக்கு போக முடியாது. திருச்சியில இருக்கிறவங்க கிளம்பி இதுக்கு வர முடியாது. நிறுத்துவான், போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவான், கூட்டமா நீங்க வந்தீங்கன்னா அடிப்பான். எவன் கை வைக்க முடியும்? உங்க வீட்டு வாசல்ல நீங்க நின்னீங்கன்னா, நீங்க உங்க ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, மீடியாவா இருக்க, 10 நிமிஷம் இறங்கி எனக்காக வாங்க. எனக்காக வராதீங்க, மண்ணுக்காக வாங்க, நம்ம உணர்வுக்காக வாங்க, நம்மளுடைய ஒற்றுமைக்காக வாங்க. கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இதை எல்லார்கிட்டயும் கொண்டு போய் சேர்த்து நாளைக்கு 5 மணிக்கு 10 நிமிஷம் வந்து நின்னு பாருங்க. நம்மளுடைய ஒற்றுமையை காட்டி பாருங்க. இந்தியாவுக்கு தெரிய வைப்போம் எங்களுடைய ஆதங்கம் என்ன. இது ஒரு புது போராட்டம். தமிழர்கள்னா நாங்க அண்ணாத கிடையாதுடா. எங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கு, எங்களுக்கு உணர்வு இருக்கு. நாங்க ஜெயிப்போம், எந்த பிரச்சனை வந்தாலும் போராடுவோம் காட்டுறதுக்கு இது ஒரு பிகினிங்கா இருக்கட்டும். நன்றி, வணக்கம். ஏதாவது தப்பா பேசுறதோ மனுஷன்